ஆமென். கர்த்தர் இந்த நாளிலும் அவருடைய வார்த்தையை பேச அடையாளையும் தெரிந்து கொண்ட கிருபைக்காக கர்த்தரை நான் நன்றி செலுத்துகிறேன். இந்த நாளிலும் கர்த்தருடைய வார்த்தையை கேட்கிறவங்க ஒவ்வொருவரையும் கர்த்தர் ஆசீர்வதிப்பதாக. இந்த 6வது வார்த்தை என்னது? முடிந்தது. இப்போ நம்ம என்ன முடிச்சுட்டு வந்திருக்கிறோம்? பிரேக்கு ஸ்நாக்ஸை தான் முடிச்சுட்டு வந்துடுறோம். ஆனால் கர்த்தர் நம்ம பாவங்களை நம்ம சாபங்களை எல்லாவற்றையும் என்ன பண்ணாரு? முடிச்சுட்டாரு. அதை பற்றி தான் எனக்கு காலவர் இல்லைன்னா 20 நிமிஷம், ஆனால் எனக்கு அது பத்தாது. நான் சாதாரணமாகவே 1/2 மேலே தான் எடுப்பேன். முடிஞ்ச வரைக்கும் சீக்கிரமாக நான் முடிக்க பார்க்குறேன். இல்லைன்னா வசனம் மட்டும் சொல்கிறேன். எல்லாம் பொறுமையாக கேளுங்கள். யோவான் 19:30. இயேசு காடியை வாங்கின பின்பு முடிந்தது என்று சொல்லி தலையை சாய்த்து ஆவியை ஒப்பு கொடுத்தார். ஆமென். இயேசு காடியை வாங்கின பின்பு முடிந்தது என்று சொல்லி தலையை சாய்த்து ஆவி என்ன பண்ணாரா? ஒப்பு கொடுத்தார். எல்லா தலைகளை சாய்த்து இந்த வார்த்தை மூலமாக கர்த்தர் நம்மளோடு பேச போகிற கிருபைக்காக ஆவியானவரே உண்மை நன்றி சொல்லுகிறோம் சுவாமி. இந்த 6வது வார்த்தையை நீர் உம்முடைய சிலுவையில் எங்களுக்காக எல்லாவற்றையும் முடித்து ஜெயத்தை தந்த கிருபைக்காக நாங்கள் நன்றி செலுத்துகிறோம் ராஜா. இந்த வார்த்தை மூலமாக கேட்கிற ஒவ்வொரு பிள்ளைகள் வாழ்க்கையிலும் எல்லாவற்றையும் நீ வெற்றி சிறந்து எல்லாவற்றையும் முடித்ததற்காக நாங்கள் நன்றி செலுத்துகிறோம். வார்த்தை கொடுக்கிற என்னையும் நீர் மறைத்து நீ வெளிப்பட போகிற கிருபைக்காக நாங்கள் நன்றி செலுத்துகிறோம். இயேசுவின் நாமத்தில் ஜெபிக்கிறது நல்ல பிதாவே. ஆமென். அல்லேலூயா. ஆமென். மறுபடியும் வாசிப்போம். அது ஆமென். கர்த்தர் என்ன சொல்றாரு? காடியை வாங்கின பின்பு எல்லாமே முடிந்தது என்று அவர் ஆவியை யாருக்கு ஒப்பு கொடுக்கிறாரு? பிதாவுக்கு ஒப்பு கொடுக்கிறாரு. அவர் எல்லாத்தையும் முடிச்சுட்டாரு. தேவன் யாருக்காக? நம்மளுக்காக. நம்ம செஞ்ச எல்லா பாவத்துக்காகவும் நம்ம செய்த நம்ம மேலே இருக்கிற ஒவ்வொரு பாவத்தின் நிமித்தமாகவும் கர்த்தர் என்ன பண்ணாரு? சிலுவையில் எல்லாம் முடிச்சுட்டாரு. அவர் பார்த்தீங்கன்னா முடிந்ததுன்னு மொல்லமாக சொன்னாரா? முடிச்சிட்டேன் அப்படின்னு மொல்லமாக சொன்னாரா? எப்படி சொன்னாரு? மகா சத்தமா என்ன பண்ணாரு? நான் எல்லாவற்றையும் என்ன பண்ணிட்டேன்? முடிச்சிட்டேன். இப்போ நம்ம சொல்லுவோமா நம்ம வாழ்க்கையில நான் இதை முடிச்சிட்டேன்னு? சொல்ல முடியாது. ஏன்னா நம்ம அவர் கொடுத்ததை இன்னும் நம்ம என்ன பண்ணல? முடிக்கல. ஆனால் கர்த்தர் பார்த்தீங்கன்னா பிதா சொன்னதை எல்லாவற்றையும் முடிச்சுட்டு மகா சத்தமாக சொல்கிறாரு, நான் எல்லாவற்றையும் என்ன பண்ணிட்டேன்? பிதா கிட்ட முடிச்சுட்டேன்னு. அது அவர் எந்தெந்த அதிகாரத்தில் அது மகா சத்தமாக சொல்கிறாரு பார்த்தீங்கன்னா, மத்தேயு 28:50, மார்க்கு 15:37, லூக்கா 23:46. ஏன்னா டைம் இல்லாததுனால ஒரு சிலது மட்டும் வசனமாக சொல்லிடுறேன். இந்த 3 அதிகாரத்தில் பார்த்தீங்கன்னா கர்த்தர் மகா சத்தமாக நான் எல்லாவற்றையும் நீங்கள் சொன்னதை நான் என்ன பண்ணிட்டேன்? பிதா இடத்துல நான் முடிச்சிட்டேன்னு சொல்லிட்டு சொல்கிறாரு. அவர் சொல்லும் போது அவர் வயசு என்ன? நான் முடிச்சிட்டேன் அப்படி சொல்கிறாரு. அவருக்கு என்ன வயசு? 33 வயசில் அவர் என்ன பண்ணிட்டார்? எல்லாத்தையும் முடிச்சுட்டாராம். நம்ம இப்போ எனக்கு அதே ஏஜ் தான். அப்போ நான் முடிச்சுட்டேனா? இல்லை, நான் முடிக்கல. ஆனால் கர்த்தர் பார்த்தீங்கன்னா இன்னும் இருக்கிற முதிர் வயதில் கூட நிறைய பேர் என்ன பண்ணுதில்ல? நிறைய காரியங்களை முடிக்கல. இப்போ ஒருத்தர் இறக்குறாங்கன்னா இப்போ என்ன சொல்லி இறப்பாங்க? நான் எல்லாத்தையும் முடிச்சுட்டேன்னு இறப்பாங்க? இல்லை, என்ன சொல்லுவாங்க? எனக்கு இதுமாரி கடமை இருக்குதுன்னு சொல்லுவாங்க. அவங்க சொல்லினே இருப்பாங்க. ஆனால் கர்த்தர் பார்த்தீங்கன்னா சிலுவையில் நான் எல்லாத்தையும் என்ன பண்ணிட்டேன்? வெற்றி சிறந்துட்டேன், முடிச்சுட்டேன். பிதா எனக்கு கொடுத்ததை நான் என்ன பண்ணிட்டேன்? நிறைவேற்றி முடிச்சுட்டேன்னு சொல்லிட்டு கர்த்தர் சொல்லுறாரு. அவர் என்னென்ன முடிச்சார் பார்த்தீங்கன்னா, அவர் சொல்லும் போது மகா சத்தமா யுத்தத்தை முடிச்சுட்டாரு, வெற்றியை சிறந்தாரு. அவர் எல்லா வேதனைகளும் என்ன பண்ணிட்டாரு? அந்த சிலுவையில முடிச்சுட்டாரு. அவருக்கு விரோதமா இருந்த ஜனங்கள் அவரை எவ்வளோ வேதனைப்படுத்தினாங்க. அவரை அநேக காரியத்தில் என்ன பண்ணாங்க? வேதனைப்படுத்தினாங்க. அவருக்கு விரோதமாக அநேக சொற்கள் சொன்னாங்க. ஆனாலும் அவர் சிலுவையில் என்ன பண்ணாரு? அறியப்பட்டார். அதெல்லாம் யாருக்காக? அவருக்காகவா? அவர் ஏதோ தப்பு செஞ்சுட்டு அந்த பாடு நிமித்தமாக அவர் முடித்தாரா? இல்லை. யாருக்காக? நமக்காக. ஏன்னா அவர் நமக்காக நம்ம செஞ்ச பாவங்களுக்காக. ஏன்னா இப்போவும் நம்ம என்ன பண்ணுறோம்? பாவம்
பார்த்தீங்கன்னா நம்ம செஞ்ச பாவங்களுக்காக அவர் என்ன பண்ணாரு, பலியானார். யாரை போல? ஒரு ஆட்டுக்குட்டியை போல என்ன பண்ணார், பலியானார். நம்ம நம்ம அவர் பலியாயினா அவரை பற்றி தான் அவர் ஆனால் பலியாயிட்டாரு. ஆனால் அவரை பற்றி நம்மளுக்கு தெரியாது. அவர் எப்படி பலியானா தெரிஞ்சு நம்ம என்ன பண்ணுறோம், அவரை புரிஞ்சு நம்மளுக்காக அவர் பலியாச்சு சொல்லிட்டு நம்ம இந்த வார்த்தைகளை நம்ம தியானிக்கிறோம். இயேசு மரணம் பரியந்தமும் எல்லா பாடுகளிலும் நிறைவேற்றி அந்த சிலுவையில் எல்லாவற்றும் என்ன பண்ணாரு, செய்து முடித்தாரு. அப்போ அவர் முடிக்கும் போது அவர் மகா சத்தமாக பிதாவிடத்தில் நான் எல்லாவற்றும் என்ன பண்ணிட்டேன், வச்சு சேர்ந்து முடித்துட்டேன் சொல்கிறாரு. அப்போ முதலாவது பார்த்தீங்கன்னா ஆதியாகமம் 3:15. உனக்கும் ஸ்திரீக்கும் உன் வித்துக்கும் அவள் வித்துக்கும் பகை உண்டாக்குவேன். அவர் உன் தலையை நசுக்குவார், நீ அவர் குதிரை நசுக்குவார் என்றார். ஆமென். உனக்கும் உன் ஸ்திரீக்கும் உன் வித்துக்கும் அவள் வித்துக்கும் பகை உண்டாக்குவேன், அவன் உன் தலையை நசுக்குவார். இதுல யாரை சொல்றாரு கர்த்தர்? பிசாசை சொல்றாரு. அவர் மீட்பின் திட்டத்தை நிறைவேற்றி அந்த இடத்துல என்ன பண்றாரா, முதலாவது முடிக்கிற தேவனா இருக்கிறாரு. அதுல பாத்தீங்கன்னா கர்த்தர் வந்து சாத்தானின் தலையை என்ன பண்றாரு, நசுக்குறாரு. நசுக்கி இதுக்கப்புறமா என்ன பண்ண, பாவம் எல்லாவற்றும் என்ன பண்றாரு, கர்த்தர் இந்த இடத்துல மன்னிக்கிறாரு. ஏசப்பா வந்து நம்முடைய ரத்தத்தை வந்து அவருடைய ரத்தத்தை நம்மளுக்காக என்ன பண்ணாரு, சிந்தினாரு. கடைசி சொட்டு ரத்தம் வரைக்கும் என்ன பண்ணாரு, கர்த்தர் சிந்தினாரு. கடைசியா பார்த்தீங்கன்னா என்ன வந்துச்சு, அவர் விழா எலும்புலேருந்து தண்ணி தான் வந்துச்சு. அது வரைக்கும் ஒரு நம்மளுக்கு பார்த்தீங்கன்னா எதுனா ஆயிடுச்சுன்னா, ரத்தம் போயிடுச்சுன்னா நம்மளால இருக்க முடியுமா? இருக்க முடியாது. அந்த ரத்தம் இல்லைன்னா நம்ம உடல்ல நம்ம ஜீவனோட இருக்க முடியாது. ஆனால் தேவன் பார்த்தீங்கன்னா நம்மளுக்காக கடைசி துளி ரத்தம் வரைக்கும் சிந்தி, அப்போ கூட அவர் விழா எலும்புல என்ன பண்ணுறாங்க, குத்தி பார்க்குறாங்க. அப்போ தண்ணி வருது, அதை கூட அவர் என்ன பண்ணுறாரு, சிந்துறாரு. அப்போ அது வரைக்கும் நம்ம பாடுகளை நம்ம பாவங்களை கத்தனை பண்ணாரு, சகிச்சு நம்மளுக்காக எல்லாவற்றையும் சிலுவையில் சுமந்து தீர்த்தாரு. சகரியா 13:1. அக்கினி உன் கேதுரு மரங்களை பற்றிக்கும்படி உன் வாசல்களை திற. 13 அந்நாளிலே பாவத்தையும் 13:1. அந்நாளிலே பாவத்தையும் அழுக்கையும் நீக்க தாவீதின் குடும்பத்தாருக்கும் எருசலேமின் குடிகளுக்கும் திறக்கப்பட்ட ஒரு ஊற்று உண்டாயிருக்கும். கர்த்தர் பார்த்தீங்கன்னா ஒரு ஊற்று உண்டாயிருக்கும் சொல்றாரு. அப்போ அவர் விழா எலும்புலேருந்து அந்த என்ன குத்தும் போது ஒரு தண்ணீர் சிந்தப்பட்டது. கர்த்தர் நம்மளுக்காக அவர் ரத்தத்தையும் கடைசி துளி ரத்தம் வரைக்கும் என்ன பண்ணாரு, சிந்தினாரு. சங்கீதம் 34:20. அவனுடைய எலும்புகளை எல்லாம் காப்பாற்றுகிறார், அவைகளில் ஒன்றும் முறிக்கப்பட்டதில்லை. ஆமென். அவர் எலும்புகளை எல்லாம் என்ன பண்றாரா, காப்பாற்றுறார். இதுல பார்த்தீங்கன்னா சிலுவையில அறையும் போது என்ன பண்ணுவாங்களா, எலும்புகள் எல்லாம் என்ன பண்ணுவாங்களா, முறிப்பாங்களா, உடைப்பாங்களா. ஆனா கர்த்தர் சிலுவையில அறையும் போது அவர் எலும்பை ஒன்றுமே என்ன பண்ணல, முறிக்கல. அவர் எலும்பு யாருமே என்ன பண்ணல, முறிக்கல. ஆனா என்ன பார்த்தீங்கன்னா அதான் சொல்றாரு, அவருடைய எலும்புகளை எல்லாம் காப்பாற்றப்பட்டிருக்கிறார், அவைகளில் ஒன்று என்ன பண்ணலையா, முறிக்கப்படு. அவர் எலும்பு கூட யாரும் என்ன பண்ணல, முறிக்கல. ஆனா அந்த சிலுவையில் அறியும் போது எல்லாரும் எலும்பும் என்ன பண்ணுவாங்களாம், முறிப்பாங்களாம். கர்த்தர் முதலாவது பார்த்தீங்கன்னா அவர் திட்டத்தை நம்ம வாழ்க்கையில் நிறைவேற்றி என்ன பண்ணாரா, முடித்தாரு. அப்புறம் பார்த்தீங்கன்னா ரெண்டாவது அவர் ஊழியங்கள் எல்லாவற்றும் என்ன பண்ணாரா, முடித்தார். கர்த்தர் எல்லா ஊழியத்தை செய்து முடித்தாரா இல்லையா? எதனா பாதியில் விட்டு போனாரா? இல்லை, எல்லாவற்றும் கர்த்தர் என்ன பண்ணாரு, முடித்துட்டு போனாரு. யோவான் 17:4. நான் உம்மை மகிமைப்படுத்தினேன், நான் செய்யும்படி நீர் எனக்கு நியமித்த கிரியை செய்து முடித்தேன். ஆமென். பூமியிலே நான் உம்மை என்ன பண்ணினேன், மகிமைப்படுத்தினேன். நான் செய்யும்படி நீர் எனக்கு நியமித்த கிரைகளை என்ன பண்ணாரா, செய்து முடித்தாரு. யாரை மகிமைப்படுத்தினாரா? பிதாவை ஏசப்பா என்ன பண்ணாரு, மகிமைப்படுத்தினாரு. அவர் கொடுத்த எல்லாவற்றையும் என்ன பண்ணாரா, கர்த்தர் செய்து முடித்தாரு. அவர் செய்த ஊழியங்களை பார்த்தீங்கன்னா நிறைய ஊழியங்கள் இருக்கு. அது வந்து நான் எழுதி வச்சிருக்கேன். ஆனால் அது ஒன்று ஒன்றா சொன்னால்
டைம் கிடைக்காது. ஆனால் வசனம் மட்டும் நான் சொல்லுறேன், நீங்கள் எழுதி வச்சுங்க. 1 தீமோத்தேயு 1:15, லூக்கா 19:10, மத்தேயு 18:11, மத்தேயு 20:28, 1 யோவான் 3:8, லூக்கா 12:49. யோவான் 18:36, மத்தேயு 5:17, மத்தேயு 9:13, 10:34, மத்தேயு 11:29-30. கர்த்தர் பார்த்தீங்கன்னா நிறைய ஊழியங்களை செய்து முடிச்சார். பார்த்தீங்கன்னா 21 நிறைய காரியங்களை செய்து கர்த்தர் முடிச்சிட்டாரு. அவர் பிதா ஒரு கொடுத்த ஒவ்வொரு காரியத்தையும் என்ன பண்ணாரா, ஏசப்பா எல்லாவற்றும் நம்மளுக்காக செய்து முடித்தாரு. அதே போல நியாயப்பிரமாண காலத்தில் பார்த்தீங்கன்னா அந்த காலத்தை கர்த்தர் என்ன பண்ணாரா, செய்து முடிச்சிட்டாரு. அது பார்த்தீங்கன்னா யாத்திராகமம் 20:20 அப்போஸ்தலர் 1 வரைக்கும் கர்த்தர் என்ன பண்ணாரா, நியாயப்பிரமாண காலத்தை என்ன பண்ணாரா, செய்து முடிச்சுட்டாரு. அப்போஸ்தலர் 22:47 புதிய ஏற்பாட்டின் சபை என்ன பண்ணாரா, கர்த்தர் தொடங்கினார். அந்த காலத்தில் என்ன பண்ணாரா, அப்போஸ்தலர் 2:47 புதிய ஏற்பாட்டின் சபையை கர்த்தர் என்ன பண்ணாரா, தொடங்கி வைத்தாரு. கர்த்தர் ஒவ்வொரு காலத்திலும் அவர் நியாயங்களை அவர் ஒவ்வொரு திட்டத்திலும் அதுக்கு ஏற்ற எல்லா நேரத்தில் என்ன பண்ணாரா, கர்த்தர் செய்து முடித்தாரு. ரோமர் 10:4, விசுவாசிக்கிற எவனுக்கும் நீதி உண்டாகும்படியாக கிறிஸ்து நியாயப்பிரமாணத்தின் முடிவாயிருக்கிறார். ஆமென். விசுவாசிக்கிற எவனுக்கும் நீதி உண்டாகும்படியாக கிறிஸ்து நியாய பிரமாணத்தில் எப்படி இருக்கிறாரா, முடிவாக இருக்கிறார். விசுவாசிக்கிற ஒவ்வொருக்கும் அவர் நீதி கிடைக்கும்படி என்ன பண்ணுறாரா, எல்லாவற்றும் கர்த்தர் நம்மளுக்கு என்ன பண்ணுறாரு, செய்து முடிக்கிற தேவனாக இருக்கிறாரு. அதே போல் 5வது பார்த்தீங்கன்னா சாத்தான் கிரியைகள் என்ன பண்ணாரா, கர்த்தர் அழித்து முடித்தாரு. கொலோசியர் 2:15. துரைத்தனங்களையும் அதிகாரங்களையும் உறிந்து கொண்டு வெளியரங்கமான கோலமாக்கி அவைகளின் மேல் சிலுவையிலே வெற்றி சிறந்தார். ஆமென். கர்த்தர் எப்படி வெற்றி சிறந்தாரா, சிலுவையில் கர்த்தர் என்ன பண்ணாரா, வெற்றி சிறந்தாரு. யாருக்காக வெற்றி சிறந்தார், நம்மளுக்காக கர்த்தர் என்ன பண்ணாரா, வெற்றி சிறந்தார். துரைத்தனங்களையும் அதிகாரிகளையும் உரித்து கொண்டு வெளி அரங்கமான கோலமாக்கி அவைகள் மேல் கர்த்தர் எப்படி சிறந்தாரு, வெற்றி சிறந்தார். அல்லேலூயா, அல்லேலூயா. ஆமென். நம்மளுக்காக அவர் என்ன பண்ணாரு, அவமானப்பட்டு நம்மளுக்காக சிலுவையில் அவர் என்ன பண்ணாரு, எல்லாவற்றையும் வெற்றி சிறந்த தேவனாக இருக்கிறாரு. யோவான் 12:31. இப்பொழுது இந்த உலகத்துக்கு நியாய தீர்ப்பு உண்டாகிறது. இப்பொழுது இந்த உலகத்தின் அதிபதி புறம்பாக தள்ளப்படுவான். ஆமென். இப்பொழுது இந்த உலகத்திற்கு என்ன உண்டாகுதா, நியாய தீர்ப்பு உண்டாயிருக்கிறது. யாரால இந்த நியாய தீர்ப்பு உண்டாயிடுச்சு, இயேசு கிறிஸ்துனால. இந்த உலகத்தின் அதிபதி புறம்பே என்ன பண்ணுவானா, தள்ளப்படுவா. யார் தள்ளப்படுவா, பிசாசானவன் என்ன பண்ணுவான், தள்ளப்படுவான். இயேசு கிறிஸ்து நியாய தீர்ப்பின் என்ன பண்ணாரு, அதிகாரியா மாறின தேவனா இருக்கிறாரு. இந்த நாளிலும் கர்த்தர் பார்த்தீங்கன்னா ஒவ்வொரு காரியத்திலும் எல்லாவற்றும் கர்த்தர் என்ன பண்ணாரு, இந்த 33 வயசுல எல்லா காரியங்களும் கர்த்தர் முடித்தாரு. அதே போல பிதாவின் சித்தத்தை என்ன பண்ணாரு, கர்த்தர் முழுமையா முடித்தாரு. யோவான் 4:34. இயேசு அவர்களை நோக்கி, நான் என்னை அனுப்பினவருடைய சித்தத்தின்படி செய்து அவருடைய கிரியை முடிப்பதே என்னுடைய போதனமாய் இருக்கிறது. ஆமென். இயேசு அவர்களை நோக்கி, என்னை அனுப்பின பிதாவின் சித்தத்தை நான் என்ன பண்ணேன், எல்லாவற்றையும் இந்த நாள் என்ன பண்ணேன், ஜெயித்து முடித்தேன்னு சொல்லிட்டு கர்த்தர் பிதாவின் சித்தத்தை முதலாவது என்ன பண்ணாரா, முடிக்கிறாரு. அதே யோவான் 17:4. பூமியிலே நான் உம்மை மகிமைப்படுத்தினேன். நான் செய்யும்படி நீர் எனக்கு நியமித்த கிரியையை செய்து முடித்தேன். ஆமென். பிதா கிட்ட சொல்றாரு, பூமியில நான் என்ன பண்ணுவேன், உங்களை மகிமைப்படுத்துவேன். நீங்க எனக்கு கொடுத்த எல்லா காரியங்களையும் நான் என்ன பண்ணுவேன், செய்து உம்முடைய சித்தத்தை நான் பண்ணுவேன், நான் முடிப்பேன்னு சொல்லிட்டு கர்த்தர் முதலாவது சொல்றாரு. 2வது பார்த்தீங்கன்னா ரோமர் 16:20.
போடுவார். நம்முடைய கர்த்தராகிய இயேசு கிறிஸ்துவினுடைய கிருபை உங்களுடனே கூட இருப்பதாக. ஆமென். ஆமென். சமாதானத்தின் தேவன் சீக்கிரமா என்ன பண்ணுவாரா? சாத்தானை உங்கள் காலின் கீழே என்ன பண்ணுவாரு? நசுக்கி போடுவாரு. நம்முடைய கர்த்தராகிய இயேசு கிறிஸ்துவினுடைய கிருபை எப்போதும் நம்ம மேல என்ன இருக்குமா? அப்ப கர்த்தர் பார்த்தீங்கன்னா பிசாசை என்ன பண்ணாரா? ஜெயித்து முடித்தாரு. அதை தான் சொல்றாரு, சமாதானத்தின் தேவன் நம்மளுக்கு எதிராக வருகிற எல்லா பிரச்சனைகளிலிருந்தும் எல்லா போராட்டத்திலிருந்து எல்லாம் நீங்க என்ன பண்ணுவாரா? சாத்தானை அவர் கால் கீழே என்ன பண்ணுவாரா? நசுக்கி போடுகிற தேவனா இருக்கிறா. 1 யோவான் 3:8. பாவம் செய்கிறவன் பிசாசினால் உண்டாயிருக்கிறான். ஏனெனில் பிசாசானவன் ஆதி முதல் பாவம் செய்கிறான். பிசாசினுடைய கிரியைகளை அழிக்கும்படிக்கே தேவனுடைய குமாரன் வெளிப்பட்டார். ஆமென். பாவம் செய்கிறவன் என்ன பண்ணுவானா? பிசாசினால் உண்டாயிருக்கிறான். அப்பனா எப்படி? பாவம் செய்கிற யார் எல்லாருமே எப்படியா? பிசாசினாலே உண்டாயிருக்கிறன்னு சொல்றாங்க. பிசாசானவன் ஆதி முதல் பாவம் செய்கிறான். பிசாசுனுடைய கிரைகளை அழிக்கும்படிக்க தேவன் என்ன பண்ணாரா? நம்மளுக்கு வெளிப்பட்டாரு. அதான் சொல்றாரு, இந்த பாவத்தை இந்த உலகத்திலிருந்து மீட்க கர்த்தர் என்ன பண்ணாரா? பிசாசை ஜெயிக்க அவர் நம்மளுக்காக இந்த உலகத்துல வந்து அவர் நம்மளுக்காக பாவம் வாங்கி சிலுவையில் என்ன பண்ணாரு? வெற்றி சிறந்தாரு. இந்த பாவத்திற்காக அவர் என்ன பண்ணாரு? நம்மளுக்கு வெளிப்பட்ட தேவனா இருக்கிறாரு. யோவான் 16:33. என்னிடத்தில் உங்களுக்கு சமாதானம் உண்டாயிருக்கும் பொருட்டு இவைகளை உங்களுக்கு சொன்னேன். உலகத்தில் உங்களுக்கு உபத்திரவம் உண்டு, ஆனாலும் திடன் கொள்ளுங்கள், நான் உலகத்தை ஜெயித்தேன் என்றார். ஆமென். உலகத்துல என்ன இருக்கு? உபத்திரம் இருக்கு, கஷ்டம் இருக்கு, துன்பம் இருக்கு, கவலை இருக்கு, எல்லாமே இருக்கு. ஆனா கர்த்தர் என்ன சொல்றாரு? திடன் கொள்ளுங்கள் சொல்றாரு. உலகத்தில உபத்திரம் உண்டு, ஆனாலும் திடன் கொள்ளுங்க, நான் உலகத்தை என்ன பண்ணேன்? ஜெயித்தேன். பிசாசே கர்த்தர் என்ன பண்ணாரு? ஜெயிச்சுட்டாரு. அப்போ இந்த உபத்திரம் நம்ம படும்போது கர்த்தர் நம்ம வாழ்க்கையில என்ன பண்ணுவாரு? இந்த உலகத்தை ஜெயித்த தேவன் நம்மோடு என்ன பண்றாரு? இருக்கிறாரு. அப்போ பிசாசை ஜெயித்த தேவன் நம்மோடு இருக்கும்போது நம்மளுக்கு வர உபத்திரம் ஏமாத்திரம் அதெல்லாம் ஒண்ணுமே இல்லை. அப்போ கர்த்தர் நம்மளோடு இருக்கும்போது அந்த உபத்திரத்தை நம்ம என்ன பண்ணுவோமா? ஜெயிப்போம் சொல்லிட்டு கர்த்தர் சொல்றாரு. 3வது, பாவத்தை சுமந்து கர்த்தர் என்ன பண்ணாரா? முடித்தாரு. யோவான் 1:29. மறுநாளிலே யோவான் இயேசுவை தன்னிடத்தில் வர கண்டு, இதோ உலகத்தின் பாவத்தை சுமந்து தீர்க்கிற தேவ ஆட்டுக்குட்டி. ஆமென். பாவத்தை சுமந்து முடித்த தேவன் என்ன பண்றாரா? யோவான் சொல்ற பாரு, இயேசுவை நோக்கி தன்னிடத்தில் வர கண்டு, இதோ உலகத்தின் பாவத்தை சுமந்து தீர்க்கிற தேவ ஆட்டுக்குட்டி. ஒரு ஆடு என்ன பண்ணுவாங்க? அது அப்படியே அது சாவர வரைக்கும் அப்படியே வளர்ப்பாங்களா? இல்லை, வளர்க்க மாட்டாங்க. என்ன பண்ணுவாங்க? அவங்களுக்கு எப்போ தேவை என்ன பண்ணுவாங்க? அதை கொண்டுடுவாங்க. அதே போல தான் ஆட்டை போல தான் இயேசப்பா என்ன பண்ணுறாரு? நம்ம பாவத்தை என்ன பண்ணாரு? நிறைய பேர் இந்த கோவிலில் பார்த்தீங்கன்னா யாருன்னா அவங்க பாவத்தை தீர்த்துட்டு என்ன பண்ணுவாங்க? ஆடை வெட்டுவாங்க, கோழி அதுமாரி செய்வாங்க. ஆனால் நம்மளுக்காக இயேசப்பா என்ன பண்ணாரு? ஒரு ஆட்டுக்குட்டியை போல நம்ம பாவத்தை சுமந்து முடிப்பதற்காக ஒரு ஆட்டுக்குட்டி போல பலியானாரு. 1 பேதுரு 2:24. நாம் பாவங்களுக்கு செத்து நீதிக்கு பிழைத்திருக்கும்படிக்கு அவர் தாமே தமது சரீரத்திலே நம்முடைய பாவங்களை சிலுவையின் மேல் சுமந்தார். அவருடைய கழுவுகளால் குணமானீர்கள். ஆமென். அல்லேலூயா. நம் பாவங்களுக்கு செத்து நீதிக்கு பிழைக்கும்படிக்கு அவர் தாமே சரீரத்திலே நம்முடைய பாவங்களை சிலுவையின் மேல் சுமக்கிறதுக்கு அவர் தழும்புகளாக நம்ம என்ன ஆகணுமா? குணமாகணும். யார் தழும்புகளால? அவர் தழும்புகளா? அவர் உடம்புல பார்த்தீங்கன்னா அநேக தழும்புகள் இருக்கும். அவர் அடிக்காத இடங்களே கிடையாது, அவ்வளோ தழும்பு இருக்கும். நம்மளுக்கு இப்போ ஒரு தீக்காய பட்டலை என்ன பண்ணுவோம்? நம்ம எரியும், ஒரே எரிச்சலாக இருக்கும், எது போட்டாலே அது ஆறாது. ஆனாலும் கர்த்தர் அவர் தழும்புகளால் நம்மளை என்ன பண்ணுறாரா? சுகமாக்குற தேவனா இருக்கிறாரு. ரோமர் 8:3. ரோமர் 8:3. அது எப்படி எனில், மாம்சத்தினாலே பலவனமாயிருக்க நியாயப்பிரமாணம் செய்யக்கூடாததை தேவனே செய்யும்படிக்கு நம்முடைய குமாரனை பாவ மாம்சத்தின் சாயலாகவும் பாவத்தை போக்கும் பலியாகவும் அனுப்பி மாம்சத்திலே பாவத்தை
அக்கினிக்குள்ளாக தீர்த்தார். ஆமென். பிதா பார்த்தீங்கன்னா பாவத்தின் நிமித்தமாக அவர் பலியாவதுக்காக கர்த்தர் இந்த உலகத்தில் அனுப்பி அவர் என்ன பண்ணாரு, தேவன் செய்யும்படிக்கு தம்முடைய குமாரனை பாவ மாம்சத்தின் சாயலாகவும் பாவத்தை போக்கும் பலியாகவும் என்ன பண்ணாரா இந்த உலகத்திற்கு அனுப்பி பாவத்தினாலே பாவத்தை அக்கினிக்குள்ளாக என்ன பண்ணாரா, தீர்த்தாராம். யாருக்காக? நம்மளுக்காக. நம்ம செய்த ஒவ்வொரு பாவத்தின் நிமித்தமாக பிதாவானவர் ஆவியான பிதா என்ன பண்ணாரா, இயேசுப்பாவை இந்த உலகத்தில் அனுப்பிச்சு அவரை இந்த பலியாக கொடுத்தாரு. அப்போ பிதாவின் சித்தத்தை கர்த்தர் என்ன பண்ணாரு, எல்லாவற்றையும் நமக்காக செய்து முடித்தாரு. ரெண்டாவது, பிசாசை ஜெயித்து முடித்த தேவன் நம்ம பாவத்தை அவர் என்ன பண்ணாரா, சுமந்து தீர்த்தாரு. அது மட்டும் இல்லாமல் இப்போ பார்த்தீங்கன்னா ஏசப்பா நம்மளுக்காக இந்த வார்த்தை வச்சிருக்காரு. இப்போ அவர் என்னென்ன சிலுவையில் அனுபவிச்சாரோ, அவர் என்னென்ன சொன்னாரோ அதை தான் நம்ம என்ன பண்ணுறோம், படிக்கிறோம். இப்போ அவர் எவ்வளோ கஷ்டத்திலும் எவ்வளோ துன்பத்திலும் எவ்வளோ அவர் பார்த்தீங்கன்னா அவர் முழு ரத்தத்தையும் நம்மளுக்காக என்ன பண்ணாரு, சிந்தின தேவனாக இருக்கிறாரு. அதுலேயும் நம்ம என்ன பண்ணுறோம், இப்போ அவர் நிமித்தமாக நம்ம என்ன பண்ணுறோம், ஜீவனோடு வாழ்கிறோம். அவர் இல்லைன்னா நம்ம இருக்க முடியாது. அவரை பற்றி நம்ம அறிஞ்சு நம்மளுக்கு எந்த கஷ்டம் வந்தாலும் நம்ம என்ன பண்ணுவோம், முதலாவது அவர்கிட்ட தான் சொல்லுவோம். மற்றங்கிட்ட சொல்றதை விட கர்த்தர்கிட்ட சொல்லும் போது நம்மளுக்கு என்ன ஆகும், ஒரு நிம்மதி வரும், ஒரு சந்தோஷம் வரும். ஏன்னா அவர் நம்ம வாழ்க்கையில எல்லாவற்றையும் என்ன பண்ணுவார், செய்து முடிப்பார். எத்தனை பேர் விசுவாசிக்கிறீங்க? கர்த்தர் என் வாழ்க்கையில எல்லாவற்றையும் செய்து முடிக்கிற தேவன். அப்போ நம்ம வாழ்க்கையில அவர் என்னென்ன செய்வார் பார்த்தீங்கன்னா, நீதிமொழிகள் 23:18. நிச்சயமாகவே முடிவு உண்டு, உன் நம்பிக்கை வீண் போகாது. ஆமென். பார்த்தீங்களா, நிச்சயமாகவே என்ன உண்டா, முடிவு உண்டு. நம்மளுடைய நம்பிக்கை என்ன ஆகாது, வீண் போகாது. யார் நம்பிக்கை? நீங்க மனுஷன் மேல வச்சிருக்கீங்களா நம்பிக்கை? தேவன் மேல வச்சா தான் அந்த நம்பிக்கை என்ன ஆகாது, வீண் போகாது. அந்த நம்பிக்கைக்கு என்ன உண்டா, முடிவு உண்டு. ஏன்னா அவர் எல்லாத்தையும் சிலுவையில நம்மளுக்காக முடிச்சாரு. சங்கீதம் 138:8. உமது கிருபை என்றும் உள்ளது, உமது கருத்தின் கிரியைகளை நெகிழவிடாதிருப்பீராக. ஆமென். கர்த்தர் எனக்காக யாவையும் செய்து என்ன பண்ணிட்டாரு, முடிச்சிட்டாரு. அவர் கிருபை ஒவ்வொரு நாளும் நம்ம மேலே எப்படி இருக்கிறது, பரிபூரணமா இருக்கிறாரு. அப்போ அவர் நம்மளுக்காக யாவையும் எப்போ முடித்தாரு, சிலுவையில முடிச்சிட்டாரு. நம்மளுக்காக சிலுவையில எல்லாவற்றும் முடித்த தேவன். அவர் கிருபை ஒவ்வொரு நாளும் நம்மளை என்ன பண்ணுது, தாங்குது, ஏறுது. நம்மளை ஒவ்வொரு நாளும் என்ன பண்ணுது, அவர் கிருபை நம்மளை பாதுகாக்குது. அதை சங்கீதம் 57:2. எனக்காக யாவையும் செய்து முடிக்க போகிற தேவனாகிய உன்னதமான தேவனை நோக்கி கூப்பிடுவேன். ஆமென். இப்போ நம்ம வாழ்க்கையில எதுனா இல்லைன்னா நம்ம என்ன பண்ணுவோம், எனக்காக யாவையும் செய்து முடிக்கிற தேவனாகிய உன்னதமான தேவனை நோக்கி நான் என்ன பண்ணுவேன், கூப்பிடுவேன். அப்போ நம்ம வாழ்க்கையில் எதுனா முடியலன்னா நம்ம யாரை கூப்பிடணும், தேவனை கூப்பிடணும். அப்போ அவர் என்ன பண்ணுவார், எல்லாவற்றையும் நம்மளுக்காக செய்து முடிக்கிற தேவனாக இருக்கிறாரு. ஏசாயா 60:20. உன் சூரியன் இனி அஸ்தமிப்பதில்லை, உன் சந்திரன் மறைவதும் இல்லை. கர்த்தரே உனக்கு நித்திய வெளிச்சமாய் இருப்பார், உன் துக்க நாட்கள் முடிந்து போம். ஆமென். நம்ம வாழ்க்கையில இருக்கிற எல்லா துக்கங்களும் கண்ணீர்களும் கவலைகளும் கர்த்தர் என்ன பண்ணுவாரா, முடிக்கிற தேவனா இருக்கிறாரு. அதை எல்லாவற்றும் கர்த்தர் முடிச்சுட்டாரு. இப்போ சொல்றாரு, உங்க துக்க நாட்கள் முடிந்து போயிடும். எல்லாவற்றும் என்ன பண்ணிட்டாரு, கர்த்தர் நம்மளுக்காக முடிச்சிட்டாரு. அவர் சொன்னபடி நம்ம வாழ்க்கையில் எவ்வளோ துக்கம் இருந்தாலும் கண்ணீர் இருந்தாலும் கர்த்தர் என்ன பண்ணுவார், நம்ம துக்கத்தை மாற்றிக்கிற தேவனாக இருக்கிறாரு. யோபு 8:7. உம்முடைய துவக்கம் அற்பமாய் இருந்தாலும் உம்முடைய முடிவு சம்பூர்ணமாய் இருக்கும். ஆமென். அவரோட துவக்கம் எப்படி இருந்துச்சுன்னா அற்பமா இருந்தாலும் முடிவு எப்படி இருக்குமா, சம்பூர்ணமா இருக்கும். அவர் நம்மளுக்காக நம்ம ஆரம்பம் எப்படியாவது ஒரு தடங்கள் இருந்தாலும் நம்ம வேதனையா இருந்தாலும் கர்த்தர் நம்ம முடிவில் என்ன பண்ணுவாரா, அதை சம்பூர்ணமாக மாற்றுகிற தேவன். அப்போ சிலுவையில நம்மளுக்காக அவர் வெற்றி சிறந்த தேவனா இருக்கிறாரு. நம்ம பாடுகளை நம்ம துக்கங்களை
எல்லாவற்றும் கர்த்தர் என்ன பண்ணாரு, சிலுவையில வெற்றி சிறந்தாரு. அவர் நம்மளுக்காக பலியானாரு. ஆனாலும் நம்மளோடு என்ன பண்ணுகிறாரு கர்த்தர், ஒவ்வொரு நாளும் நம்மளோடு இருக்கிறார். எத்தனை பேர் விசுவாசிக்கிறீங்க? ஆமென். அவர் இல்லைன்னா நம்மளால ஒன்றும் முடியாது. அவர் நம்மளுக்காக யாவையும் செய்து முடிக்கிறது. எப்படி கர்த்தர் சிலுவையில எல்லாத்தையும் நான் முடிச்சுட்டே சொல்லிட்டு சத்தமா சொன்னாரோ, அதே போலதான் நம்மளும் அவர்கிட்ட நம்ம சொல்லணும். நம்ம என்ன சொல்லணும், நானு ஏசப்பா நீங்க சொன்னதை எல்லாவற்றையும் என்ன பண்ணிட்டேன், முடிச்சுட்டேன் அப்படி நம்ம மொல்லமா சொல்லணுமா, சத்தமா சொல்லணுமா? சத்தமா சொல்லணுமாக்கா, சத்தமா சொல்லணும். நம்ம அவர் சொன்னதை நிறைய செய்யலைன்னா கூட ஒரு சில வச்சு நம்ம என்ன பண்ணோம், நம்மளால முடிஞ்சுட்டா நம்ம என்ன பண்ணோம், செய்து முடிக்கணும். கர்த்தர் இந்த நாளிலும் அவர் யோவான் 19:30 சொன்னபடி பிதா கிட்ட இயேசு காடி வாங்கின பின்பு முடிதென்று சொல்லி தமது தலையை சாய்த்து ஆவி என்ன பண்ணாரா, ஒப்பு கொடுத்தா. அதே போல பிதா கிட்ட ஏசு எப்படி சொன்னாரோ அதே போல நம்ம ஏசுக்கிட்ட சொல்லணும், ஏசப்பா நீங்க சொன்ன எல்லாவற்றையும் நான் என்ன பண்ணிட்டேன், செய்து முடிச்சிட்டேன்னு சொல்லிட்டு நம்ம ஆவி ஒப்பு கொடுக்கும் போது ஏசப்பா கிட்ட நம்ம அது போல வார்த்தையினால நம்ம என்ன பண்ணணுமா, நிற்கணும். எத்தனை பேர் விசுவாசிக்கிறீங்க? அல்லேலூயா. இந்த நாளிலும் கர்த்தர் நம்ம வாழ்க்கையில வருகிற எல்லா காரியத்திலும் இந்த நாள் கர்த்தர் நம்ம வாழ்க்கையில முடித்தபடியா இந்த வார்த்தை கேட்குற ஒவ்வொரு பிள்ளைகள் வாழ்க்கையில கர்த்தர் எல்லாவற்றையும் செய்து முடிக்கிற தேவனா இருக்கிறார். இந்த வார்த்தை கேட்ட ஒவ்வொருவரையும் கர்த்தர் ஆசீர்வதிப்பாராக. கொடுத்த எண்ணையும் கர்த்தர் ஆசீர்வதித்து கர்த்தர் இந்த நாளில் ஒவ்வொரு காரியத்திலும் நம்மளோடு இருந்து நம்மளை ஆசீர்வதிப்பதாக.